ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டே விலாக் பார்க்கலாம். இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். பாருங்கள் சூரியனை எப்படி இருக்குன்னு. சூப்பராக எந்திரிச்சு வருது. பனி வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் குளிருது. ஸ்வைனுக்குமே வந்துட்டு டே ஷிஃப்ட் தான் போகிறாங்க. ஒரு 8 மணி போல் ஷிஃப்ட்டு போயிடுவாங்க. நான் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இனிமேல் தான் சமைக்கணும் நம்ம. பாருங்கள், காலையில் பாருங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. சரி வாங்க நம்ம சமைக்கலாம். இங்கே வெளியில் வந்து கூட்டலான்னு வந்தேன். வெளியில் கூட்டிகிட்டு தான் போகணும். சாப்பாடு தான் செய்ய போகிறேன். ஏன்னா சாப்பாடு செஞ்சால் நான் மதியத்துக்கு செய்ய வேண்டியில்லை. காலையில் வந்துட்டு அவங்க சாப்பிட்றது பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. உப்புமா சேமியா அந்த மாதிரி கேட்குறாங்க. சாப்பாடுனா வந்துட்டு நானும் மதியம் சாப்பிட்டுக்குவேன், பூவாக்குமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு வேலை மிச்சமாகுதுன்னு நான் சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டேன். சரின்ட்டாங்க. நானுமே சாப்பாடு வச்சுட்டேன். உருளைக்கிழங்குமே பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருமே குக்கரில் வேக வச்சு தாளிச்சிட்டேன். சுவாய் நின்று தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக வந்துட்டு ஒரு 7:30 போல் தான் எழுந்திரிப்பாங்க. இன்னும் டீ போடலை. அவங்க எந்திரிச்சு வந்தால் டீ போட்டு கொடுக்க கரெக்டாக இருக்கும். ஸ்வைனுமே சாப்பிட்டு ஷிஃப்ட்டு கிளம்பி அவசர அவசரம் ஓடுறாங்க. நான் வரலம்மா சாமி, நீ போயிட்டு வா. டாட்டா, நீ போ, வரேன் பின்னாடியே. இங்கே பாருங்க, இங்கே போகிறது எல்லாமே கம்பெனி பஸ் தாங்க. ஆசையாக இருக்குது எனக்கு வேலைக்கு போகணும்னு. எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க ரூமில். எப்போ தள்ளிட்டு போ. போ. சைக்கிள் வேணுமா? சைக்கிள் வேணுமா? நாண்டி தரமாட்டேங்கிறாளே. போ, சைக்கிள் வேணுமா? நண்டி கொஞ்ச நேரம் ஓட்டட்டும், அதுக்கப்புறம் நீ ஓட்டலாம். அது வேற நீ வேடிக்கை பாரு. போ, சைக்கிள் கொடு. சைக்கிள் கூட பூவாக்கு கொடுக்க மாட்டாளாங்க. ஆனால் பூவா கொடுப்பான், இவ கொடுக்க மாட்டான். ஆனால் பூவா வந்தால் பூவா தான் அடிப்பான், ஆனால் இவ அடிக்க மாட்டான். நண்டி, இவங்க வீட்டுக்கு இவ போனா இவ அடிப்பா. ஆனால் சாய் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தா கோவம் வந்தால் தான் அடிப்பான், மற்றபடி அடிக்க மாட்டான். என்னடி சின்னம்மா, சின்னம்மா தூங்குற பேருக்கு அடிக்கிற பாருங்களேன். தூங்க. இந்த ஒரு சைக்கிளுக்காக பூவாக்கும் பாப்பாவுக்கும் சண்டை வருதுங்க. பூவாவும் ஆசைப்படுவான், பாப்பாவும் ஆசைப்படுவான். 2 பேருமே சின்ன பிள்ளை தானே, என்ன பண்ணுறது. மணி ஆயிடுச்சு, வாம குளிப்போம். 11 மணி ஆயிடுச்சு. நான் பூவா குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சிடறேன் 12 மணிக்கு. இவ தூங்கவே மாட்டான். இவ எத்தனை மணிக்கு தெரியுமா தூங்குவா? இவ வந்துட்டு ஒரு 4 மணிக்கு தூங்குவா. சாயந்தரம் 4 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எந்திரிப்பா. நைட்டு தூங்குறது நைட்டு வந்து 12 மணிக்கு தூங்குவா. எந்திரிக்கிறது வந்துட்டு இப்போதாங்க எந்திரிச்சு வந்தா. ஒரு 10-10:30 போல தான் எந்திரிச்சு வந்தா. இவனோட டைம் சரியில்லை. அவங்க அம்மா அப்படி சேர்ந்து தூங்குவாங்க. 10 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு தூங்குறது. பூவா வந்துட்டு தலை சீவரத்துக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டான். பாருங்களேன், அழுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலை சீவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அதை கழட்டி போட்டுருவான். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை அழுதாலும் விட மாட்டேன், சீவிடுவேன். இருந்தாலுமே அது கொஞ்ச நேரம் கழித்து கழட்டி போட்டுருவான். பாருங்களேன். பாருங்க எங்கே போய் கழட்டி போடுறான்ட்டு. கழட்டி போட்டான் பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது. பூவாமே தூங்க வச்சுட்டேன். நான் சாப்பிட போகிறேன்.
உருளைக்கிழங்கு காலையில் பொரியல் பண்ணேன். அந்த சுவைனுக்கு மட்டும் தான் பண்ணினேன். எனக்கு வந்துட்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் இருக்குதா, இது வேஸ்ட் பண்ண மனசு வரலங்க. ஏன்னா காஞ்சு போகுது. அதனால் நான் வந்துட்டு இது நல்லா வறுத்து பொடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இருந்துச்சு, அதுவுமே வந்துட்டு அழுகி போகுது. இதுமாரி வேஸ்ட் ஆகுறது எனக்கு பிடிக்காது. எப்படியும் நம்ம செஞ்சு சாப்பிட்றணும். அதுக்காக தான் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு. இது ரெண்டுமே எனக்கு சாம்பாருக்கு இதுதான் எனக்கு சைட் டிஷ்ஷு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே இருக்குது. இதையுமே வதக்கி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தழையோட வச்சு அரைச்சிருவேன் துவையல் மாதிரி. கருவேப்பிலை பொடியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுதுங்க. நாளைக்கு பிரதோஷம், அதுக்கு அடுத்தாவது நாள் வந்து சிவராத்திரி வருதா, அதனால் நம்ம வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். நான் வெளியில் வரண்டாவெல்லாம் அலசி விட்டுட்டேன். ஏன்னா பூவா தூங்க வச்சு தான் இதெல்லாம் பார்க்கலாம். இல்லைன்னா வெளியில் விளையாண்டானா வழுக்கி விழுந்துருவான். அப்புறம் வீடு மீனாக தொடச்சி விட்டுட்டேன். பூவா மீனாக தூங்க வச்சுட்டு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சாகணும். அவன் எந்திரிச்ச உடனே நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அவனுக்கு. எல்லாம் சுத்தமாக செஞ்சுட்டேன். அடுத்து நம்ம பண்ண போகிற வேலை வந்துட்டு அப்படியே பூவா முழிக்கலைன்னா நான் வந்துட்டு பூஜை பாத்திரம் இருக்குது, அதையுமே நான் அலசிடுவேன். பூவா முழிக்கலை, எனக்கும் ரொம்ப பசி வந்துருச்சுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை பார்த்தாலுமே நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிடலை, நான் காலையில் சாப்பிட்டுட்டேன். ஒரு 12 மணி போல் சாப்பிட்டுட்டேன். இப்போ மணி 2 மணி ஆயிடுச்சு. அதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன். மதிய டைமில் தான் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அடுத்து டீக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அப்போ சாப்பிட்றது தான். ஸ்வைன் வந்துட்டு எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிட மாட்டாங்க, மிக்சர் பிடிக்கும். அதனால் ஸ்வைன் வந்துட்டு மிக்சர் சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து எல்லாமே சாப்பிடுவேன். இந்த சேர் வந்து போன வாரத்தில் வாங்கினதுங்க. என்னால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல. சும்மா சாதாரணமாக ஒரு ஃபோன் பார்க்குறதால கீழே உட்கார மாதிரி இருக்குது. அப்புறம் டீ குடிக்கிறதுனால கீழே உட்கார மாதிரி அதான் சேர் கேட்டேன். எனக்கு அப்படியே ஸ்வைனை சேர் வாங்கி போட்டாங்க. வெளியில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா காற்று அடிக்கும், ஆனால் வெயிலே தெரியாதுங்க. வெயில் அடிக்குது, ஆனால் வந்துட்டு இந்த காற்று அடிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வெயில் தெரியலை. நல்லா இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தண்ணி குடிப்பேன், இல்லைனா எனக்கு தண்ணி குடிக்க இப்போ பிடிக்கல. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எனக்கு டீ குடிக்க தான் பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா டீ குடிக்க பிடிக்கும், தண்ணி குடிக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து டீ குடிக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் டீ போட்டு குடிக்க போகிறேன். அதனால தான் டீ போட்டுட்ருக்குறேன். நான் 2 டைம் டீ குடிப்பேன். காலையில் ஒரு டைம் குடிக்கிறது, அப்புறம் ஈவினிங்கிட்ட ஒரு டைம் குடிக்கிறது. இப்போ வந்து நான் வந்து மதியமாக போட்டு குடிச்சிட்ருக்கேன். வெளியில் போய் குடிக்கலாம், ஏன்னா நல்லாயிருக்கும் வெளியில் உட்காந்துருக்கிறதுக்கு. எனக்கு மதிய டைமில் நான் தூங்கவே மாட்டாங்க. நைட்டு தூங்குறது தான். நான் மதியம் தூங்குறது எனக்கு பிடிக்காது. நான் வந்து வெளியில் போய் உட்காந்துக்குவேன் இந்த மாதிரி மதிய டைமில். அப்புறம் வந்துட்டு இந்த இடத்த தொடச்சிட்டேன். இந்த இடத்த தொடச்சிட்டு மாவு காலையில் நான் பச்சரிசி ஊற வச்சேன், அரைச்சி குழம்பு போட்டுக்கலாம்னு குழம்பு போட்டுட்டேன். காயலை, அதனால் சாமி போட்டோலாம் கீழே எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் நம்ம சாமி போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். பூவாமே எந்திரிக்கலை, 3 மணி ஆக போகுது. பூவா பாருங்கள், எந்திரிச்ச உடனே என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க மட்டும் பாருங்கள். உனக்கு நல்லா இருக்கா இது? ஏன் பூவா, இதுக்கு தான் பூ நான் கோலமே போடுறது கிடையாது. பாருங்க, வேணாம் எனக்கு உட்காந்து அழைச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. வேணாம் போ, ஏன் போ போட்டு கொஞ்ச நேரம் ஆக வேண்டாம். ஏய் உடனே அழுகதான் தெரியும், தூக்குனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதை எல்லாமே சுரண்டி எடுத்துகிறோம் பாருங்க. கோலம் காஞ்சிருச்சு ஓரளவுக்கு. நான் சாமி போட்டோ எடுத்து வச்சுட்டேன். சாமி போட்டாவும் தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சாச்சு. பொட்டு வைக்கதாங்க நமக்கு டைம் ஆகுது. ஒரு உப்பு தண்ணிக்கு இப்படி இருக்குங்க பாத்திரம், எப்படி வளர்க்க. இது வந்து உப்பு தண்ணி இல்லை, சப்பை தண்ணின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. இந்த புளியை பாருங்க, எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. எப்படியுமே இது வந்து 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி
அப்படியே இருக்குதுங்க. நான் பாத்திரம் மட்டும் வளர்க்குறதுக்கு தான் எடுக்கிறது. எப்பயாவது ரசம் வச்சா எடுத்துக்கிடுறது. பாருங்க 2 வருஷம் ஆயிடுச்சு. பாத்திரத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து புளி, உப்பு, மிளகாய் இது 3 இருக்கணுமா மெயினாக. நான் வந்துட்டு இவங்க புளி குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க, மீன் குழம்புக்கு புளி வைக்க மாட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு புளி வேண்டான்னுட்டேன். எங்கள் அம்மா தான் கல் உப்பு யூஸ் பண்ணணும்பாங்க, கல் உப்பு வச்சுக்கோங்க வீட்டில். சரி, நம்ம இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் யூடியூப்பில் பார்த்தேன், இந்த கோதுமை மாவு வந்துட்டு அதில் எலுமிச்சம்பழம் புளிஞ்சி மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பாத்திரம் வளர்க்கனா பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் நான் ஒரு டைம் பண்ணினேன். ஆனால் எலுமிச்சம்பழம் போடாததுனால கொஞ்சமாக தான் நல்லா பளிச்சுன்னு. ஆனால் புளி தான் நமக்கு பெட்ரு. புளி போட்டாலே சூப்பராக இருக்கும் பாத்திரம். சரி, ஓகே. பூஜை பாத்திரம்னா அழைச்சிட்டேன் பாருங்கள். இந்த விளக்கெல்லாம் போக மாட்டேங்குது, இந்த கருப்பு. புளியில் நம்ம நல்லா போட்டு வளர்க்கிட்டோம். சரி, வாங்க போகலாம். ஸ்வயன்மே வேலை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் போக சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறேன். ஸ்வயனுக்கு கோமே வராதுங்க. எனக்கு பார்க்கலாம் எப்படி சொல்ல. நீ கோவப்படணும். என்னென்ன நில்லு, வெளியே நில்லு. எத்தனை மணி நேரம் நிற்கிறேன்னு நான் பார்க்குறேன். அப்படி போயிடு, போ, கம்பெனிக்கு போயிடு. மணி என்ன? 4:20. கரெக்டாக 5 மணிக்கு தான் கதவை திறப்பேன். அது வேற வெளியே தான் நிற்கணும். நான் பூவாங்க சோறு ஊட்டிகிட்டு இருக்கிறேன். எங்க பார்க்கா? அங்கே போய் பார்ல போய் உட்காந்துக்கு, போ, தூங்கு போ. நான் திறக்க மாட்டேன். புரியல. கப்பாடு கோலம் தமிழில் பேச ஒழுங்காக பேச மாட்டா, ஒடியாவிலேன்னு ஒழுங்காக பேச மாட்டேன், தமிழில் பேச. நீ நின்று சோறு விட்டுட்டு வர. மணி 6 மணி ஆயிடுச்சு. நானுமே சாமி கும்பிட்டுட்டேன். இன்னொரு மொபைலில் வந்துட்டு பாட்டு போட்டிருக்கேன். வந்து ஃபோனுக்கு தான் அழுதுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஃபோன் வாங்கி பாட்டு போட்டதுனால அவன் வந்துட்டு சேரில் பாருங்கள் உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஃபோன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. துளசிக்கு நம்ம ஊதுவத்தி விளக்கு வைக்கிறோமா, செம்மையாக காற்று வீசுறதுனால அணைஞ்சு போதும். கொஞ்ச நேரம் கூட எரிய மாட்டேங்குதுங்க. ஊதுவத்தினா கொஞ்சம் தான் எரியும், அதுக்குள்ளே அணைஞ்சிரும். அந்த ஊதுவத்தி திரும்ப எடுத்து என்ன பண்ணுன்னா வாசல்கிட்ட வச்சுக்கிடுவேன். ஏன்னா திரும்ப எடுத்து நம்ம வந்து துளசிக்கு திரும்ப கொளுத்தி வைக்கக்கூடாதுங்க அந்த ஊதுவத்தி. பூவை வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சதே லேட்டு தான். நானுமே தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்ததுனால அந்த மாதிரி பண்ணிட்டேன். சாப்பிட்டதே லேட்டு, அதனால பீட்ரூட்டுமே லேட்டாக தான் கொடுக்குறேன். மணி 7 மணி ஆயிடுச்சு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 2 வயசாகிட்டு என்ன இப்படி கொடுத்துட்ருக்குறீங்க அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க எது விரும்புகிறாங்களோ நம்ம அந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். பீட்ரூட் எப்படி கொடுத்தாலும் சத்து தான், ஏதோ ஒரு வழியில் கொடுத்தா சரி. என் செல்லம் டீ கொண்டு வந்து, என் செல்லம் டீ போட்டு பாருடி, கீழே போட்டோம். வாங்க டீ சாப்பிடலாம். என்னாச்சு? 12 கையில் காசு இல்லையா? இந்த மாதம்னு முடியறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது, கையில் காசு இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்லேயும் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க காசு வேணும்னு. சொயினை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு. வீட்டுக்கு ஒரு பையனாக இருக்கக்கூடாதுங்க. அவங்க அண்ணன் இருந்தால் எங்களுக்கு இந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது. பூவாவுக்கு நைட்டு அவள் தான் கொடுக்குறேன். சிவப்பு அவள் இருக்குல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்குது, கொஞ்சம் வேகிறது லேட்டாகுது. ஆனால் இது நல்லா இருக்குது, வெந்து போனால் நல்லா இருக்குது. அதான் இந்த டைம் நான் வாங்கிட்டு வந்தேன். வெள்ளை அவள் வாங்கலை, அலசி எடுத்துட்டேன். இதில் உமி நிறையா இருக்குதுங்க, குட்டி குட்டியாக. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். பாருங்க, அவன் முதல்ல ஏறிட்டு போகிறான். இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டேன், அவள் கேட்க மாட்டேங்கிறா, அவள் ஏற்றிட்டு போகிறா.
நானும் ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு உட்காந்துட்ருக்குறேன். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கெட்டியாக போகும். அப்புறம் திரும்பினா தண்ணி ஊற்றணும். இதில் தான் ஆற வச்சிட்ருக்குறேன். போக்கு ஊட்டி விட்டாச்சு. நாங்களுமே சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சப்பாத்தி, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், வெங்காயம், பச்சை மிளகாய். என்ன ஊற்றலையா அடித்தா சப்பாத்தியில்? ஆ என்ன கம்மியாக ஊற்றிருக்குடி. உனக்கு எனக்கு சண்டை சண்டையா? ஒரே அடி அரைச்சாரு வச்சுக்கோ ஓடி போய் கொடுத்து. சரி, ஓகே. இன்றைக்கான நாள் இப்படி தான் போச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.